ஹாய். இன்னைக்கு நாம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்ட்மன் இஜெட் ஸ்கோர் மாடல். இது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் சேஃபா இருக்குதா இல்ல பேங்க்ரிப்ட் ஆக போதா வாய்ப்பு இருக்குதா என்பதை கணிக்கிறதுக்கு இந்த மாடல் உதவுது. இந்த மாடல் என்ன அப்படின்னா 1968ல ப்ரொஃபசர் எட்வர்ட் இருக்காப்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அல்ட்மன் மாடல் உருவாக்குறாரு. அது எதை அடிப்படையில பண்றாரு அப்படின்னா மல்டிபிள் டிஸ்கிரிமினன்ட் அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி இந்த மாடலை உருவாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 33 ஃபெயில்டு கம்பெனிஸ் எடுத்துக்கிறாரு. 33 33 நான் ஃபெயில்டு ஃபார்ம்ஸ், அதாவது தோல்வி அடைந்த ஒரு 33 கம்பெனி, தோல்வி அடையாத அதாவது வெற்றி அடைந்த ஒரு 33 கம்பெனியை எடுத்து நிறுவனத்தை எடுத்து அதை ஆய்வு செய்கிறார். அதுல 22 வகையான 22 வகையான ரேஷியோவை எடுக்கிறார். அதுல சிறந்த ஒரு 5 ரேஷியோவை மட்டும் எடுத்து அதான் ஃபைனல் மாடலுக்காக செலக்ட் பண்றாரு. அதான் அந்த அல்டிமேட் இஜெட் ஸ்கோர் மாடல். அதாவது அதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1968 Edward Altman developed multivariate models of the corporate business predictions on the basic of எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மல்டிபிள் டிஸ்கிரிமினன்ட் அனலைஸ் பேஸ் பண்ணி ஒரு 33 கம்பெனி 33 ஃபெயிலி செலக்டட் 33 ஃபெயில்டு கம்பெனிஸ், அதுக்கப்புறம் 33 நான் ஃபெயில்டு ஃபார்மை எடுத்து அதுல 22 அக்கௌண்டிங் ரேஷியோஸ் நான் அக்கௌண்டிங் ரேஷியோஸ் எடுத்து அதுல ஒரு 5 ரேஷியோஸ் மெயினா ஒரு 5 ரேஷியோஸ் எடுத்துக்காப்ல அப்படின்னு சொல்றாங்க. He has been deemed the best prediction of corporate business predictions. இந்த 5 ரேஷியோ எதுக்காக அப்படின்னா பேங்க் ஆகுமா நிறுவனம் சேஃபா அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்டா உள்ள 5 ரேஷியோ கொடுத்துருக்காப்ல. கார்பரேட் பிசினஸ் ப்ரெடிக்ஷன் முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்றதுக்காக கம்பெனி பேங்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத. ஓகே, அந்த 5 ரேஷியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 முக்கியமான ரேஷியோஸ் எதுக்காக எடுத்தாருன்னா டு மெஷூர் லிக்விடிட்டி பொசிஷன்ஸ், ஃபார்மோட லிக்விடிட்டி பொசிஷனை பார்க்கறதுக்கும் டு மெஷூர் த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர்னிங் ஃப்ரம் த ஃபார்ம்ல அதை ரீஇன்வெஸ்ட் பண்றதுனால என்ன ஏர்னிங்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் அதையும் மெஷூர் பண்றதுக்காகவும் டு மெஷூர் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம், கம்பெனி ப்ராபிள் லாபம் ஈட்டுதா சம்பாதிக்கிற அந்த திறன் இருக்கா அப்படிங்கிறத மெஷூர் பண்றதுக்காகவும் டு மெஷூர் ஃபினான்சியல் லிவரேஜ் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபார்மோட ஃபினான்சியல் லிவரேஜ் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் பார்த்தோம்ல அது மாதிரி ஃபினான்சியல் லிவரேஜ் ஆப்ரேட்டிங் ஃபினான்சியல் லிவரேஜ் பார்க்கறதுக்கும் அதோட ஃபினான்சியல் லிவரேஜ் பார்க்கறதுக்கும் மெஷூர் பண்றதுக்கும் இது உதவுதுன்றான். அதுக்கப்புறம் டு மெஷூர் சேல்ஸ் ஜெனரேட்டிங் எபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம்ஸ் அசெட்ஸ், அந்த ஃபார்ம்ஸ் அசெட் மூலம் எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்றோம் கெப்பாசிட்டி இது பண்றதா மெஷர் பண்ண முடியுதா ஜெனரேட் ஆகுதா சேல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்ன அந்த 5 செலக்டட் ரேஷியோனா லிக்விடிட்டி, ரிட்டைன்ஸ் ஏர்னிங்ஸ், டு ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் அண்ட் லிவரேஜ், இந்த சேல்ஸ் வச்சு இந்த 5 ரேஷியோஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றான். ஓகே, அல்டிமேட் இஜெட் ஸ்கோர் ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 x2 x3 x4 x5, அதாவது இஜெட் ஸ்கோர் மொத்தம் 5 ரேஷியோ சொல்லியிருக்கா. அது x1 x2 x3 x4 x5. இது எப்படின்னா 1.2 ஃபார்முலா ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்னா 12 14 33 06 1, அப்புறம் x1 x2 x3 x4 x5 சேர்க்கலாம். அப்படி நாங்கள் வச்சிருந்தா ஈஸியா இருக்கும். 12 14 33 06 10. ஓகே, அப்புறம் x1 x2 x3 4 x5 சேர்த்துக்கலாம். ஓகே, x1 அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைட் டோட்டல் அசெட்டுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல், x2 அப்படின்னா ரீடைன்ஸ் ஏர்னிங், டோட்டல் அசெட்ல ரீடைன்ஸ் ஏர்னிங் எவ்வளவு இது பண்ணிருக்கோம். இது x3 அப்படின்னா டோட்டல் அசெட்ல இபிஐக்கு எவ்வளவு இருக்கு, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். x4 அப்படிங்கிறப்போ ஃபினான்சியல் லிவரேஜ், அது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும் டிவைட் பை லைபிலிட்டிஸ், இது மட்டும் தான் மாறும். ஓகே, அதுக்கப்புறம் x5 சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட்ஸ். இதுல என்ன அப்படின்னா
VREMS வரும். இது எதுக்காக அப்படின்னா, இது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா VREMS. சப்போஸ் பப்ளிக் கம்பெனிஸ் இல்லாம பிரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா VREPS. ஏன் அந்த மார்க்கெட் வேல்யூஸ் எடுக்கிறோம்னா பப்ளிக் கம்பெனிஸ் மார்க்கெட் வேல்யூ இருக்கும், ஸோ அதனால எக்ஸ்போர்ட் எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா புக் வேல்யூ தான் எடுத்துப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இபிஎஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த இஜெட் ஸ்கோர், இந்த இஜெட் ஸ்கோர் நம்ம அல்டிமேட் ஸ்கோர் ஃபார்முலாவை நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த ஸ்கோர், அதாவது இஜெட் ஸ்கோர் வந்து 2.9999க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது நான் ஃபைல்டு ஃபார்ம் ஆகும். அதாவது எந்த ஒரு டிஸ்ட்ரஸ் துயரம் எதுவும் இல்லாத கம்பெனி அப்படின்றான். அதே வந்து இப்போ இஜெட் ஸ்கோர் வந்து 1.81க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரஸ் ஜூன், அதாவது ஒரு பேங்க் ரேட் ஆக போற கம்பெனி, அது ஒரு ஃபெயில்டு கம்பெனி அப்படின்றா. சப்போஸ் அந்த 1.81க்கும் 2.99க்கு இடையில உள்ளது கிரே ஜோன் சொல்றாங்க. இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறா. இது ஃபெயில்டும் இல்லை நான் ஃபெயில்டும் இல்லை, பட் ஆனா என்ன அப்படின்னா இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றா இந்த அனலைஸ்ல. ஓகே, கிடைக்கிற ஆன்சர் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. நெக்ஸ்ட், ஒரிஜினலா வந்து 1968ல இதான் ஒரிஜினல் அல்டிமேட் இஜெட் ஸ்கோர் மாடல். இவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு 5 ரேஷியோ எடுத்திருந்தாரு. அந்த ரேஷியோ வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஃபெயில்டா நான் ஃபெயில்டு கம்பெனியா அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். இல்ல பேங்க் ஆன கம்பெனியா அப்படிங்கிறது ஆக போதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அப்படின்றா. ஓகே, இன்பிட்வீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கான் x1 x2 x3 x4 x5. அதாவது அந்த ஃபார்முலா ஒரிஜினல் ஃபார்முலா பப்ளிக் கம்பெனிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எடுத்துப்போம். சப்போஸ் பப்ளிக் கம்பெனி இல்லாமல் பிரைவேட் கம்பெனிஸாக இருந்தால் புக் வேல்யூ டோட்டல் அசெட் புக் வேல்யூ டிவைட் பை டோட்டல் அசெட்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 14 33 06 10 x1 x2 x3 x4. ஓகே, ஓகே 1.2 1.4 3.3 ஞாபகம் வச்சுக்க மட்டும்தான் 12 14. ஆக்சுவலா என்ன அப்படின்னா 1.2 1.4 3.3 0.6 1.0 அப்படின்னு வரும். சப்போஸ் இதில் கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது சேஃப். 2.99க்கு மேல இருந்துச்சுன்னா சேஃப். 2.99க்கு கீழே, அதாவது 1.81க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கம்பெனிஸா, அது டிஸ்ட்ரஸ் கம்பெனிஸ் அப்படின்றா. அதே இது வந்து என்ன சொல்றான் அப்படின்னா 1.81க்கும் இன்பிட்வீன்ல இருந்துச்சு 2.99க்கு இருந்துச்சு அப்படின்னா கிரே ஜோன், இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தேவை அப்படிங்கிறது நம்ம கடைசியில கமெண்ட்ல சொல்லணும் அப்படின்றா. ஓகே, அடுத்து ரிவைஸ் மாடல். இந்த மாடல் எப்ப அப்படின்னா ரிவைஸ் அல்டிமேட் ஸ்கோர் எப்ப கொடுத்தாருன்னா 1983ல ஒரு மாடல் கொடுத்திருந்தாப்புல. அது பிரைவேட் கம்பெனிஸ்க்கா. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பப்ளிக் கம்பெனிஸ். இந்த x4 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா x1 x2 x3 பார்த்தோம். x4 சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா மார்க்கெட் வேல்யூக்கு பதிலா, ஏன்னா மார்க்கெட் வேல்யூ அங்க இருக்காது பிரைவேட் கம்பெனிஸ் இது, அதனால நம்மளோட புக் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி தான் நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதுல வந்து இந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து உள்ள இஜெட் ஸ்கோர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இஜெட் ஸ்கோர் வந்து அந்த ஸ்கோர் டோட்டலா கிடைக்கிற ஆன்சர் வந்து 2.9க்கு மேல இருந்துச்சு, இஜெட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அது சேஃப் ஜோன். 2.9க்கும் 1.23 அங்க என்ன பார்த்தோம் 1.81க்கும் இடையில இருந்தா அப்படின்னு, இங்க 1.23க்கும் 2.9க்கு இடையில இருந்தா அது கிரே ஜோன், இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தேவை அப்படின்னு அர்த்தம். அதே இது இஜெட் ஸ்கோர் வந்து 1.23க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்ட்ரஸ் ஜோன், ஃபெயில்டு கம்பெனிஸ் அப்படின்றான். ஓகே, அதுல மூணாவது மாடல் என்ன அப்படின்னா ஓகே, மூணாவது மாடல் அப்படிங்கிறப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு எமர்ஜென்சி மாடல். இந்த மூணாவது மாடல்ல டோட்டலா 4 ரேஷியோஸ் மட்டும் தான் எடுத்திருப்பான், 5 ரேஷியோஸ் எடுக்க மாட்டான். ஏன்னா சேல்ஸ் வந்து அதிகமா டோட்டல் அசெட்டுக்கு சேல்ஸ் வந்து x5 வந்து எடுத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா x5 வந்து சேல்ஸ் அந்தந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதோட சேல்ஸ் வந்து அதிகமா காட்டும். ஸோ டேர்ன் ஓவர் அதிகமா காட்டுங்கிறப்போ நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி நமக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா அல்ட்மேனோட
ஒரிஜினல் மாடல் கேட்பான். அப்படி இல்லைன்னா ரிவைஸ்ட் மாடல். இந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கான மாடல்ஸ் மட்டும்தான் கேட்பான் மோஸ்ட்லி. ஏன்னா இந்த சம் என்ன அப்படின்னா பிசினஸ் வேல்யூவேஷன் சம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா எங்க இருந்தது அப்படின்னா சிஎம்ஏ ஃபைனல்ல பேப்பர் 20ல இந்த சம் இருக்கும். சப்போஸ் ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னா சிஎம்ஏ ஃபைனலோட பிசினஸ் வேல்யூவேஷன்ல உள்ள இதுல அல்டிமேட் மாடலோட சம்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல எந்த சம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலா சம்மரி என்ன அல்டிமேட் இன்டெக்ஸ் ஸ்கோர் வந்து பேங்க் ப்ரொடக்ஷன் டூல்ஸ் ப்ரிடிக்ஷன் டூல்ஸ் முன்னாடியே நம்ம கணிக்கிறோம் இது பேங்க் ஆகுமா அப்படின்னா இல்லையான்னு. அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபார்முக்கு வந்து ஒரிஜினல் மாடல், பிரைவேட் ஃபார்முக்கு வந்து ரிவைஸ்ட் மாடல், எமர்ஜென்சி மார்க்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு மோடிஃபைடு மாடல் அப்படின்றா. இதுல வந்து சேல்ஸ் இருக்காது, சேல்ஸ் பை டோட்டல் எக்ஸ்பைரி நம்ம கொண்டு வர மாட்டோம். பிரைவேட் ஃபார்முக்கு வந்து அந்த புக் வேல்யூ தான் எடுத்துப்போம், மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். ஜோன் சேஃப்டி நம்ம அதை சொன்னேன், சேஃபா இல்ல கிரேவா இல்ல டிஸ்டன்ஸ் கிளாசிபிகேஷனா அப்படின்னு. இல்லுஸ்ட்ரேஷன் 10 அதாவது புக்ல உள்ள சம் சிஎம்ஏ இன்டர்ல பேப்பர் 11ல இல்லுஸ்ட்ரேஷன் 10 இந்த அல்டிமேட் மாடல் வச்சு அவனை சம் ஒன்று கொடுத்துருக்கான். அந்த சம் பார்ப்போம். From the following given below the relatings of bad past limited ஓட ரிலேட்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். அல்டிமேட் இஜெட் ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அல்டிமேட் இஜெட் ஸ்கோர் வந்து கேட்டிருக்கான், பிளஸ் கமெண்ட் கேட்டிருக்கான். அவனே கொடுத்துட்டான். ஓகேங்க, இஎம்எஸ் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன், 1968 மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. சப்போஸ் பிரைவேட் கம்பெனிஸ்னா சம்ல நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இஎம்எஸ் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துக்க மாட்டான், புக் வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருந்தான். புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் டெப்ட். ஓகே, அவனே கொடுத்துட்டான். ஒர்க்கிங் கேபிட்டல் விஆர்இஎம்எஸ். சப்போஸ் இபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருந்தான் அப்படின்னா அது பப்ளிக் இல்ல பிரைவேட் கம்பெனிஸ். அதுக்கு தனியா ஃபார்முலாஸ் என்னன்னா 0.717 அந்த 1983 ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாஸ் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 12, 14, 33, 06 அதுல வந்து 01717, 0847, 3.107, 420 அந்த இதுல வரும், 998 அந்த இதுல வரும். அதெல்லாம் பாயிண்ட்ஸ் வச்சு வரும். ஓகே, ஸோ நமக்கே பாதி ஆன்சர் அவன் கொடுத்துட்டான். ஓகே, டைரக்டா நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். ஃபார்முலா என்ன, அல்டிமேட் இஜெட் ஸ்கோர் 1968 அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், இந்த மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கா, அதனால 1968 ஒரு ஒரிஜினல் மாடல். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம். X1ங்கிறது என்ன அப்படின்னா விஆர்இஎம்எஸ் சொன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டு டோட்டல் அசெட், ரிட்டைன் சேவிங் பை டோட்டல் அசெட், இபிஐடி டு டோட்டல் அசெட், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அசெட் டு டோட்டல் டெப்ட். இங்க மட்டும் தான் டோட்டல் டெப்ட். ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்தீங்கன்னா டெப்ட். ஓகே, அதுக்கப்புறம் டெப்ட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதனாலதான் ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து அந்த இது. ஓகே, அதுக்கப்புறம் சேல்ஸ் டோட்டல் அசெட் வந்து 2 அப்படிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் பண்றோம். 25%, 25 டிவைட் பை 100 போட்டோம்னா 0.25. இதை வந்து இந்த இஜெட் ஸ்கோர்ல அப்ளை பண்ணும்போது 1.2 இன்ட்டு 0.25, 1.4 இன்ட்டு 0.30, அதாவது 30%. 3.3 divided by into 0.15, 06 into 1.50, 1 into 2. ஓகே, இதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 0.1.2 into 0.25 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு பண்ணோம்னா 0.30 கிடைச்சிருக்கும். ஸோ 1.4 into 0.30 0.42 கிடைச்சிருக்கும். 3.3 into 0.15 0.495 கிடைச்சிருக்கும். ஸோ 1 into 2 பண்ணோம்னா 2 கிடைச்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு, நம்ம கம்பெனி எப்படி இருக்கா அப்படின்னா அதாவது 4.115 இருக்கான். பேட் ஃபாஸ்ட் லிமிட்டடோட அந்த இஜெட் ஸ்கோர், அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஸ்கோர் கொடுப்போம்ல, அப்போ இந்த கம்பெனி பேட் ஃபாஸ்ட் அந்த கம்பெனியோட லிமிட்டட் வந்து 4.155 அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஓகே, ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கமெண்ட் அவன் கேட்டிருக்கான். ஆன்சர் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 4.15, அதாவது 2.99க்கு மேல இருக்கு. ஸோ பெஸ்ட் கம்பெனி சேஃப் ஜோன்ல தான் இந்த கம்பெனிஸ் இருக்கு. இதோட ஸ்கோர் என்ன, 4.115.
ஓகே. சின்ஸ் இசட் ஈக்குவல் டு 2.99 மேல இருக்கிறதுனால இசட் ஸ்கோர் கம்பெனி இஸ் த சேஃப் ஜோன். பேட்ஃபாஸ்ட் லிமிடெட் இஸ் ஃபினான்சியல் ஹெல்த் நான் பேங்க் கம்பெனி அப்படின்றா. ஓகே, நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமா என்ன அப்படின்னா மொத்தம் வந்து இசட் ஸ்கோருங்கிறது ஒரு 5 ரேஷியோஸ். ஸோ இதுல சம்மு கேட்பான். சம்ல கேட்டான் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா அல்டிமேட் இசட் ஸ்கோர் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். மொத்தம் 3. அதுல மெயினா கேட்கறது என்ன அப்படின்னா மெயினா வந்து பப்ளிக் கம்பெனிஸ் தான் கேட்டிருப்பான். சப்போஸ் கேட்கல அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் கேட்பான். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் மோஸ்ட்லி கேட்க மாட்டான். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 1.2, 1.4, 3.3, 0.6, 0. அது மாதிரி இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இங்கே கொடுத்துட்டான் சம்ல. ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா டோட்டல் அசெட் நம்ம கண்டுபிடிக்கணும், இபிஐடி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சில சேல்ஸ்லாம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சில சம்ஸ் அந்த மாதிரி கேட்பான், வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுல வந்து என்ன ஸ்கோர் அப்படிங்கறத பார்த்தோம். பப்ளிக் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனி 1968க்கும் 1983க்கும் உள்ள வித்தியாசம், எதுக்காக அந்த புக் வேல்யூஸ் எடுத்திருக்கோம், எதுக்காக மார்க்கெட் வேல்யூ எடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 1968 புக் வேல்யூ எடுத்தது, மார்க்கெட் வேல்யூ எடுத்திருப்போம். சில சமயம் நமக்கு வந்து எது கம்பெனிஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நேம்லேயே அது பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருப்பான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது பிரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படி அவன் கொடுக்கல அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல என்ன மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு கொடுத்துருப்பான். ஓகே, இந்த ஃபார்முலாஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். பிரைவேட் கம்பெனி 71017, இது வந்து இந்த ஃபார்முலாஸ் நம்ம இது ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா சம் வந்து ஈஸியா போட்டுடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல போட்டுடலாம். ஓகே, நம்ம இதுல என்ன பார்த்தோம், எதுக்காக இதெல்லாம் பார்த்தோம். பேங்க்ரப்சி ப்ரெடிக்ஷன் டூல் தான் இது. இது வந்து பப்ளிக் ஃபார்ம் வந்து ஒரிஜினல் மாடல், பிரைவேட் ரிவைஸ்டு மாடல் 1983, எமர்ஜென்சி மேனுஃபேக்சரிங் மாடல்ல சேல்ஸ் வராது அப்படிங்கிற சம்டைம்ஸ் ஒன் வேர்டு கூட கேட்கலாம். சேஃப் கிரே அந்த ஜோன் எப்படி இசட் ஸ்கோரை வச்சு நீ எப்படி அதை இது பண்ணுவ அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆன்சர் பிளஸ் கமெண்ட் கேட்பாங்க. கமெண்ட்டுக்கு தனியா மார்க் இருக்கு, ஆன்சருக்கும் தனியா மார்க் இருக்கு. ஓகே, இது சம் என்னன்னு பார்த்தோம். அவனே கொடுத்துட்டான். விஆர்இஎம்எஸ் அப்படிங்கிறப்போ பப்ளிக் கம்பெனிஸ்னா, பிரைவேட் கம்பெனினா விஆர்இபிஎஸ் வரும். ஓகே, இந்த விஆர் சொல்றது ஞாபகம் இருக்கா, விஆர்இஎம்எஸ் இபிஎஸ்னா. ஓகே, அதுக்கப்புறம் இசட் ஸ்கோர். ஓகே, இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் என்ன கிடைச்சிச்சு, 4.115. ஸோ 4.115 கிடைச்சதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது சேஃப் ஜோனு, ஃபினான்சியல் ஹெல்த்தியா இருக்கலாம், அது நான் ஃபைல்டு ஃபர்ம் அப்படின்னு நம்ம அந்த ஸ்கோரை வச்சு அந்த கம்பெனியோட பேட்ஃபாஸ்ட் லிமிட்டோட சொல்றோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தடுத்த சம்ஸ், அடுத்தடுத்த கான்செப்ட் பேப்பர் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.